அதிமுக தலைமை மற்றும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த உரிமையியல் வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்பட்டுவிட்டன. இது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் சுரேஷ். அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சியை நிர்வகிப்பதற்காக 2 புது பதவிகள் உருவாக்கப்பட்டன. அதாவது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயரில் 2 பதவிகள் உருவாக்கப்பட்டன. இதில் ஒருங்கிணைப்பாளராக திரு பன்னீர்செல்வம் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இவர்கள் பொறுப்பேற்று செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தது. இதன் தொடர்ச்சியாக கட்சியில் ஒற்றை தலைமை கோஷம் எழுந்தது. இது சம்பந்தமாக விவாதிக்கிறதுக்காக 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பன்னீர்செல்வம் தரப்பு அணியினர் ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த 11ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையுடன் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரிச்சிச்சு. இதுக்கிடையில் 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதேபோல கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் மற்றும் ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோரை நீக்கியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கட்சியில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததை எதிர்த்தும், அதேபோல கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 பேரை நீக்கியதை எதிர்த்தும் இந்த வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்குது. இந்த சூழலில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் ஆகிய 3 பேரும் திமுகவில் இணைந்தார்கள். அதேபோல ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் இணைந்து தற்போது அவர் சபாநாயகராக பொறுப்பு வகிக்கிறார். இப்படி வேறு கட்சிக்கு அவர்கள் மாறிவிட்ட காரணத்தினால அதிமுகவில் அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்கிறது அனுமதி கேட்டு உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அந்த கடிதத்தின் அடிப்படையில் நிலுவையில் இருந்த இந்த உரிமையியல் வழக்குகள், அதாவது சிவில் சூட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த உரிமையியல் வழக்குகள் எல்லாமே நீதிபதி குமரேஷ் பாபு முன்னாடி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது இவர்கள் வாபஸ் வாங்க கொடுத்த அந்த கடிதங்களை எல்லாம் நீதிபதி சரிபார்த்து பிறகு இந்த வழக்குகளை வாபஸ் பெறுவதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார். அத்துடன் இந்த வழக்குகளை எல்லாத்தையும் முடிச்சு வச்சும் நீதிபதி குமரேஷ் பாபு உத்தரவிட்டிருக்கிறார். இதுக்கிடையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் என்னன்னா, கட்சி நடவடிக்கைகளில் தலையிடுவதற்கு பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு தடை விதிக்கணும், அதே போல கட்சியினுடைய சின்னம், கொடி இவற்றை பயன்படுத்துறதுக்கு பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையுடன் எடப்பாடி பழனிசாமி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு கட்சியினுடைய கொடி போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. அந்த வழக்கும் நிலுவையில் தான் இருந்தது. அந்த வழக்கும் இன்றைக்கு வாபஸ் பெறுவதற்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. அந்த வழக்கையும் வாபஸ் பெறுவதற்கு அனுமதி அளித்து நீதிபதி குமரேஷ் பாபு உத்தரவிட்டு இந்த வழக்குகள் எல்லாத்தையும் முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இப்படி உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த அத்தனை வழக்குகளும் முடிவுக்கு வந்திருக்கிற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி முதல் பொதுச் செயலாளராக தொடர்வதில் எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லை என்பது தற்போது தெளிவாகி இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க,